கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவிலும் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உம்முடைய பிரகாரங்களின் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி யாவோ. ஆலயத்தின் நன்மை என்கிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இரவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்தின் நன்மையினால் நான் திருப்தியாக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து சங்கீதம் 122ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் படிக்கும்போது தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி. இப்போ தாவீதுக்கு ஒரு ஆலய வாஞ்சை இருந்தது. அவர் அந்த சங்கீதங்களில் எழுதுகிறார், ஆலயத்தின் நன்மையினால் நான் திருப்தியாவோம் என்று சொல்லி, உமது பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். இதுவும் தாவீதின் சங்கீதம் தான். தாவீது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் ஆலயத்தின் நன்மை என்ன, அந்த ஆலயத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை வேதத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆலயத்தில் நமக்கு உண்டாகிற நன்மை, நமக்கு உண்டாகிற அனுபவம், நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம் ஆலயம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த இரவுகளில் அநேக பிரச்சனைகளிலே போராட்டங்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த இரவு நமக்கு ஒரு அற்புதத்தின் இரவாக இருக்கட்டும். இந்த இரவு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற இரவாக இருக்கட்டும். நாம் வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், வசனத்துக்கு நம்முடைய இருதயத்தை திறப்போம் என்று சொன்னால், வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, ஆலயம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம். நான் ஒரு மனிதனோடு ஒரு மனிதன் பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களை தேடி சொல்லுவோம், அல்லது ஒரு குறித்த இடத்துல அவர்களை சந்திப்போம். சில மனிதர்களை அவருடைய வீட்டில், அல்லது விஐபிகள், அரசியல்வாதிகள், இன்னும் பெரிய மனிதர்கள், அவர்கள் தனி ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் நான் காத்திருந்து அவர்களை பார்த்து பேசுகிறோம். அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குறித்த இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். இங்கே ஆலயத்தின் நன்மை முதலாவது, கர்த்தர் நம்மோடு பேசுகிற இடம். ஆலயத்தின் மூலம் உண்டாகிற நன்மை, கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் பாரத்தோடு ஆலயத்துக்கு செல்லும்போது அங்கே ஊழியர்கள் மூலம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும், வசனங்கள் உங்களுக்கு நேராய் கடந்து வரும். இந்த இரவிலும் அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியாக்குகிற கர்த்தர் உங்களுடைய வாஞ்சையின்படி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 42வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன்னுடனே பேசும்படி நான் உன்னை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே. அப்படி என்று சொன்னால், முதல் பாயிண்ட்டுக்கு ஆதாரமாக சொல்லுகிறேன், ஆலயம் என்பது கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம், நம்மோடு பேசுகிற இடம். இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சன்னதியில். 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் கூட, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஆசரிப்பு கூடாரத்தில் மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்ன அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இப்போ யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார். ஆலயத்தின் நன்மை, கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு இடம். நம் ஆலய வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நாட்களில் அநேக பேர் ஆலய வாஞ்சை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஓய்வு நாளில் நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுகிறவர்களாக இருக்கணும், ஆலய வாஞ்சையுடையவர்களாக இருக்கணும். அதனால்தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக என்று சொல்லி, இன்றைக்கு அநேக பேர் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க முடியாதபடி தங்களுடைய சொந்த பேச்சை பேசி இஷ்டமான இடங்களுக்கு கால்கள் செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்.
ஏசாயா 58:13 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஓய்வினாலே சொந்த பேச்சை பேசாமல் இஷ்டமான இடங்களுக்கு கால்கள் செல்லாதபடி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அன்போடு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இரவில கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இந்த இரவு உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நாளில உங்களை ஒப்பு கொடுங்க. கடந்த நாளில் ஈஸ்டர் பண்டிகையை நாம் கொண்டாடி இருக்கிறோம். கர்த்தர் கிருபையா இந்த நாளை காண கிருபை செய்தா. மீண்டுமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்யணும். உயிர்த்தெழுந்த இயேசு அநேக ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவர் நம்மை சந்திக்கிற இடமாகிய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்தில் அவர் நம்மோடு பேசுகிறார். இதற்கு வேதத்திலிருந்து நான் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு காரியத்தை கூட இந்த இரவில் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மோசே கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதனாய் ஊழியக்காரனாய் காணப்பட்டான். அவன் எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்ததன் மூலம் மிரியாமும் ஆரோனும் அவனுக்கு எதிராய் பேசினார்கள். இப்பொழுது எண்ணாகமும் 12 4 சடுதியிலே கர்த்தர் மோசை ஆரோனை மிரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வாருங்கள். இதை உங்களுக்கு ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், ஆசரிப்பு கூடாரம் அவர் நம்மோடு பேசுகிற இடம், நமக்கு நியாயம் செய்கிற இடம். அங்கே நடந்தது உங்களுக்கு தெரியும், வேதத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். அங்கே 3 பேரையும் குறித்து அங்கே விசாரணை. 7 என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நீங்க எப்படி அவனை பேசலாம் என்று சொல்லி அங்கே ஒரு தண்டனையை கர்த்தர் அங்க மிரியாமுக்கு கொடுக்கிறார். அவள் குஷ்டரோகி ஆகிறாள். இங்க ஆரோன் மோசை பார்த்து கெஞ்சுகிறாரு. இதுல நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, ஆசரிப்பு கூடாரம் நம்மை விசாரிக்கிற இடம், அது நியாயம் செய்யப்படுகிற இடம், ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆக்கிற கருத்து. இந்த நாட்களில் நம்ம ஆலய வாஞ்சியுடையவர்களாக இருப்போம் என்று சொன்னார், நாம் பாரத்தோடு அநேக பிரச்சனைகளோடு ஆலயத்தை செல்லும் போது அவருடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வரும். கர்த்தர் நம்மோடு பேசுவா. நம்மோடு பேசுகிற இடம் ஆலயம் என்பதற்காக நான் உதாரணமாக இந்த காரியங்களை சொன்னேன். அதனால நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆலய வாஞ்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளில நம்ம ஆலயத்தில் அவரை ஆராதிப்பவர்களாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. அப்பொழுது நம்மோடு பேசுவா, நமக்கு அவர் நியாயம் செய்வா. 2வது 1 சாமுவேல் 1:9 சீலோவில் அவர்கள் புசித்து கொடுத்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அப்படி என்று சொன்னா, இப்போ சீலோவில் இருக்கிற ஆலயத்திற்கு அன்னாள் கடந்து செல்லுகிறாள். அங்கே ஏலி இருக்கிறா. அந்த ஆலயத்தில் போய் அன்னாள் மனங்கசந்து அவளுடைய வேதனை நினைத்து, இதுல ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளைகளை. உங்களுக்காக அனைவரும் ஜெபிக்கலாம், ஊழியர்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து மனங்கசந்த அழுது ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு மட்டும்தான் உண்டாகும். நமக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் இருக்கும். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ஜெபித்தால் போதும் என்று சொல்லி ஜெபிக்காதபடி அநேக பேர் காணப்படுகிறார்கள். அப்படி அறிகிறோம். இந்த இரவில் நான் உங்களுக்கு அந்நாள் மூலம் சொல்லுகிற செய்தி, அங்க ஊழியக்காரர் இருக்கிறாரு சில ஆலயத்துல. ஆனா இவ ஆலயத்துல போய் மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறார். அந்த நாள் அவளுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக இருந்தது. இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆலயத்தின் நன்மை. நீங்கள் ஆலயத்தில் போய் உங்களுடைய காரியங்களை சொல்லி அழுது ஜெபிப்பீர்கள் என்று சொன்னா அற்புதம் நடக்கும். அநேக ஆண்டுகளாக பிள்ளை இல்லாதபடி மிகவும் வேதனைப்பட்டு கொண்டு இருந்த அந்த அன்னாளுடைய வாழ்க்கையில அன்று அற்புதம் நடந்தது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த இரவு உங்களுக்கு அற்புதத்தின் இரவாக இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். சகோதரியே, வேதனையோடு இருக்கிற சகோதரிகளே, குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற குடும்பங்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இரவில் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். ஆலயத்தின் நன்மை அன்னாளுடைய வாழ்க்கையில சாமுவேலை கொடுத்தது. ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆக்கிற கருத்து. இங்கே இவள் வீட்டிலிருந்து ஜெபித்திருப்பாள். ஒருவேளை ஆலயத்திலும் கடந்த நாட்கள் என்று ஜெபித்திருக்கலாம். அன்றைக்கு அவளுடைய ஜெபம் வித்தியாசமாய் காணப்பட்டது. அவள் மனங்கசந்து அழுது ஜெபித்தாள். நம்முடைய பிரச்சனைக்காக நான் தான் மனங்கசந்து அழுது ஜெபிக்க முடியும், மற்றவர்கள் அப்படி ஜெபிக்க முடியாது. ஊழியர்கள் ஜெபிக்கிறோம், நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆனாலும் மனங்கசந்து அழுது ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் உணரும் போது உங்களுக்கு உண்டாகிற அனுபவம். அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
மனம் கசந்து அழுது ஜெபித்தாள். தொடர்ந்து பொருத்தனை பண்ணினாள், இருதயத்தை ஊற்றினாள். ஏலி ஊழியக்காரர் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. எம்மட்டும் குடித்து வருத்திருப்பாய் என்று சொல்லி கேட்டா, அப்படியெல்லாம் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். 17வது வசனம் அப்படியா சொல்லுகிறது. அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அவள் போய் அதன் பின்பு போஜனம் பண்ணினாள். அப்படி என்று சொன்னா, அவள் போஜனம் பண்ணாதபடி உபவாசத்தோடு ஜெபித்தாள், ஆலயத்திலே ஜெபித்தாள். இன்றைக்கு அநேக இடங்களில் ஜெபிக்கிறோம், வீட்டில் ஜெபிக்கிறோம், இன்னும் தனியாய் போய் ஜெபிக்கிறோம். நல்லது, இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அனுபவங்கள் நல்லது. ஆனால் ஆலயத்தில் ஜெபிப்பது விசேஷமானது. இங்க ஆலயத்தில் அவள் ஜெபித்த பொழுது அங்கே அவளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்து அந்நாள் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார். அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி அவளுடைய கொம்பு உயரச் செய்தா. ஆலயத்தின் நன்மை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் தேவ பிள்ளைகளே. அங்கே அந்நாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்டதான அற்புதத்தை செய்தார். இன்னும் கூட எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது, ஒரு சூழ்நிலையில எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக ரத்சாக்கே, இந்த சனகரிப்பு ராஜாவினுடைய தளபதி ரத்சாக்கே தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறான். எசேக்கியா ராஜாவினுடைய பிரபுக்கள் இடத்துல அவன் உங்களை ஏமாற்றி போடுவான், அவன் கர்த்தரை நம்ப சொல்லுவான், நீங்கள் அவனுடைய வார்த்தையை கேளாதீர்கள் என்று சொல்லி. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிற செய்தி, ஆலயத்தின் நன்மை, ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குற கர்த்தர். முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஆலயத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். 2ஆவதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், ஆலயத்தில் நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அன்னாளுடைய துக்கம் ஆலயத்தில் சந்தோஷமாய் மாறிற்று. இங்கே எசேக்கியா ராஜா அந்த நிருபத்தை வாங்கி வைத்து 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஏசாயா 37ஆம் அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியா ஸ்தானாதிபதி கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, கர்த்தர் நோக்கி என்று சொல்லப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக விரித்து, நம்முடைய வேதனையில் அன்னாளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்னாள் சொல்லுகிறார், என் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஆலயத்தில் ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் அவருடைய வேதனைகளை எல்லாம் ஆலயத்தில் விரித்து வைத்தார். எனக்கு குழந்தை இல்லாமல் என் சக்களத்தை வேதனைப்படுத்துகிறார், மற்றவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் கூட நம்முடைய குறைவுகளை மற்றவர்கள் சொல்லி வேதனைப்படுத்தலாம் தேவ பிள்ளைகளை, குடும்பத்தார் வேதனைப்படுத்தலாம். அன்னாளை முக்கியமாய் வேதனைப்படுத்தின சக்களத்தி. இந்த சூழ்நிலையில இருக்கிற தேவ பிள்ளைகளே, சகோதரியே, உங்களை மற்றவர்கள் மனம் மடிவாக்கலாம், மன வேதனைப்படுத்தும்படி பேசலாம். அன்னாளுடைய துக்கம், அந்த குறை ஆலயத்தில் நிறைவாக துக்கம் சந்தோஷமாய் மாறியது போல உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவா. ஆலயத்தை நம்மால் திருப்தி ஆக்குவா. ஆலயத்தில் நீங்கள் வாஞ்சியோடு கடந்து சென்று அன்னாளை போல் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இங்க எசேக்கியா ராஜாத்தான், அவன் ராஜாங்கிற ஒரு அந்தஸ்து இருந்தாலும் கூட அந்த நிருபத்தை வாங்கி ஆலயத்தில் விரித்து வைத்து ஜெபித்தானா. ஆச்சரியமான காரியம். ஆலயத்தில் விரித்து வைத்து ஜெபித்தான். கர்த்தரை நோக்கி அந்த வசனம் இப்படி ஆச்சு, சேனைகளின் கர்த்தாவே, கேர்பீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாவனவர், நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். அப்படி என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து ஜெபிக்கிறான். நடந்தது என்ன? 36ஆம் வசனத்துல தூதன் இறங்கி அங்கே பாளையத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை 185,000 பேரை தூதன் சங்கரித்தான். ரத்சாக்கே ஆணவமாக பேசினான். அந்த நிருபத்தை வாங்கி ஆலயத்தில் எசேக்கியா ராஜா விரித்து வைத்து செபித்தான். இங்க ஜெபத்தை கேட்கிறவ, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவ, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவ. இங்கே எசேக்கியா ராஜாவுடைய அந்த வேதனையை, அவருடைய கண்ணீரை கண்டு அங்க அற்புதம் செய்கிறார். ஆலயத்தின் நன்மை, ஆலயத்திலே கொண்டு வந்து விரித்தான். இன்னொரு ராஜாவை தேடி அவனிடத்துல போய் இந்த காரியத்தை சொல்லல, விரித்து வைக்கவில்லை. இந்த இரவில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய சமூகத்தில் விரித்து வைப்போம் தேவ பிள்ளைகளை. அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றுங்க.
இரண்டாவதாக ஆலயத்தின் நன்மை நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற இடம், நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற இடம் ஆலயம். ஆலயம். அதனால தான் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நான் நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த ஆலயத்துல இருந்து, ஆலயத்துல நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். சாலோமன் ஆலயத்துல என் செவிகள் எந்நாளும் திறந்திருக்கும், என் கண்கள் காண்கிறவர்களும் செவி திறந்தவர்களுமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆலயத்துல அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் எந்நாளும் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளை, ஆலயத்திலே கடந்து சென்று உங்களுடைய காரியங்களை விரித்து வைத்து ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார், பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம், அப்பொழுது 12 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தா. அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தா. இதை சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன், 18 வருடமாய் கூனியா இருந்த ஸ்திரீ இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்வதற்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள். சின்ன காரணத்தினால ஆலய ஆராதனை தடைபடுகிறது. இந்த 18 வருடமா கூனியா இருந்த ஸ்திரீ கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னா அவள் எப்படிப்பட்டதான ஒரு சூழலை ஆலயத்திற்கு கடந்து சென்றிருப்பாள். அவருடைய ஆலய வாஞ்சியை பாருங்கள். அவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 91:14 நம்ம படிக்கிறோம். இவள் ஆலய வாஞ்சை உடையவர்களா இருந்தாள். அவள் அங்கே ஆலயத்தில் இருந்தாள். 18 வருடமாய் கூனியா இருந்த ஸ்திரீ பலவீனத்தின் ஆவினால் அவள் கட்டப்பட்டிருந்தாள். இன்றைக்கு அநேகவருடைய பலவீனத்திற்கு இந்த பலவீனத்தின் ஆவி காரணமாக இருக்கிறது. இந்த இரவு வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்படும். நீங்கள் ஆலயத்தில் கடந்து சென்று இந்த ஸ்திரீயை போல நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயை உன் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டா என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் ஆலயத்தின் நன்மை நம்முடைய சரீரத்தில் காணப்படுகின்ற வியாதிகள் மாறுகிற இடம். வியாதி மாறுகிற இடம். இன்றைக்கு வியாதிக்காக அநேக டாக்டர்ஸை பார்க்கிறோம், ஸ்பெஷலிஸ்டை பார்க்கிறோம், தவறல்ல. ஆனால் எல்லாவற்றிற்கும் ஸ்பெஷலிஸ்ட் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய காயங்களால் நான் சுகமானோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இரவில் பல வருடங்களாக வியாதியோடு வேதனைப்படுகிற சகோதரிகளே, சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக இந்த இரவிலே நீட்டப்படும். ஆலய வாஞ்சிக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை இந்த நீங்கள் கடந்த நாட்களில் ஆலய வாஞ்சி இல்லாதவர்களாய், ஆலயத்திற்கு அநேக நாட்கள் ஆப்சண்ட் ஆகிறவர்களாக இருந்தால் இந்த இரவில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். நான் இனி ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்வேன், கர்த்தரை ஆராதிப்பேன், ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பேன் என்று சொல்லி உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இரவு உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் இரவாக இருக்கும். 18 வருடமாய் வியாதியா இருந்த ஸ்திரீ, பலவீனத்தின் ஆவியினால் கட்டப்பட்டு இருந்த ஸ்திரீ, ஆலயத்தில் அவள் வீட்டில் இருந்தால் அற்புதம் நடந்திருக்காது. அவள் அந்த ஆலயத்தில் இருந்த காரணம் இயேசு கிறிஸ்து அவளை கண்டு அவளை அழைத்து அவளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். அற்புத சுகத்தை கொடுத்தார். ஆலயம் என்பது நம்முடைய வியாதிகளை மாற்றுகிற இடம். இவள் 18 வருடமாய் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருந்தார். இயேசு கிறிஸ்து 12 வருடம், 18 வருடம், 38 வருடம் வியாதியா இருந்தவர்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார். அந்த 38 வருடம் வியாதியா இருந்தவனும் கூட அங்கே இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் கொடுத்த பின்பு யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகுகால வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு விடுவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னா, கர்த்தரங்க நீ எழுந்து நட அப்படி என்று சொன்னார். 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அந்த மனிதன் சுஸ்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். அங்கே அந்த காரியங்களை பார்க்கிறோம். யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறத, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல. அங்கே யூதர்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் 14ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ அவன் சுஸ்தமானா அவனை தேவாலயத்திலே கண்டா. அப்படி என்று சொன்னால் அவனுக்கு ஒரு ஆலய வாஞ்சை இருந்து, என்று எனக்கு சுகம் கிடைக்கும், நான் ஆலயத்திற்கு போவேன் என்று சொல்லு. இன்றைக்கு நம்முடைய ஆலய வாஞ்சையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற கருத்து ஆலயத்தின் நன்மை.
அந்த ஸ்திரியை குறித்து நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, அவள் வீட்டில் இருந்தா அன்றைக்கு அற்புதம் நடந்திருக்காது. அந்த பலவீனத்திலும் கஷ்டத்திலும் அவள் ஆலயத்திலே கடந்து சென்றார். காரணங்களை சொல்லாதபடி பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து சென்று ஆராதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் காணப்பட வேண்டும். ஆலயத்தின் நன்மை நமக்கு சுகம் கிடைக்கிற இடம். எத்தனை வருடம் சுகம் இல்லாமல் வியாதியால் கஷ்டப்பட்டாலும் ஆலயத்துல நாம் முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம் என்று சொன்னார். ஆலயத்தின் நன்மை அவர் நமக்கு விடுதலை தருகிற ஒரு ஆசீர்வாதம். நான்காவதாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இவங்க 2 பேரும் ஆலயத்திற்கு போகிறாங்க. செய்தியினுடைய தலைப்பு ஆலயத்தின் நன்மை. மறந்து விடாதீர்கள், மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக நான் சொல்லுகிறது, இங்க 2 பேரும் ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள். ஆலயத்தில் சென்று இவர்கள் 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஒருவன் அந்த பரிசேயன் என்று தேவனை நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடி உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்க மற்றவர்களை குறை சொல்றான். இந்த ஆயக்காரனை போல நான் அல்ல. இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான். அவர்களை போல அல்ல, அவர்களை விட நான் நீதிமான் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். சுய நீதிமான்கள். அப்படிப்பட்டதான அனுபவம் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் மற்றவர்களை கம்பேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொருடைய ஜீவியமும் ஒவ்வொருடைய அனுபவமும் கர்த்தருக்கும் அவர்களுக்கு தான் தெரியும். மற்றவர்களை நியாயம் தீர்க்கவும் கூடாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதல் பாரு என்று சொன்னார். உத்தரத்தை எடுத்து போட்டு மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பாரு என்று சொன்னார். இன்றைக்கு அனைவரும் தங்களுடைய தவறை உணர்கிறது இல்லை. இந்த பரிசேயனை போல சுய நீதிமான்களாய் தன்னுடைய பெருமையை சொல்லுகிறார்கள். அவன் தசம பாகம் கொடுக்கிறான்னு சொன்னான். வாரத்துக்கு 2 நாள் உபாசித்து ஜெபிக்கிறான்னு சொன்னான். 2 நாள் அல்ல 3 நாள் ஜெபித்தாலும் அவனுடைய ஜீவன் சரியில்லைன்னா அவனுடைய ஜெபம் கேட்கப்படாது. வேதத்தில் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி அநேக வசனங்கள் சொல்லப்படுகிறது. அதே வேளையில ஜெபம் கேட்கப்படாது என்று சொல்லி அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதிகமாய் கூப்பிட்டோம், நான் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லு. காரணம், உங்களுடைய கைகள் இரத்தத்தினால் உங்களுடைய பாவம் நிறைந்திருக்கிறது, உங்களுடைய கரங்கள் உங்களுடைய கைகள் இரத்தத்தினால் படிந்திருக்கிறது என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசேயன் ஜெபித்தது போல அல்ல, ஆயக்காரன் ஜெபிக்கிறான். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆயக்காரன் தூரத்தில் என்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனை பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். என் மேல் கிருபையாயிரும். அவன் தன்னை தாழ்த்துகிறான், ஒப்பு கொடுக்கிறான், தவறை உணர்கிறான். அவன் அல்ல, இவனே. வேதம் தெளிவாய் அவன் அல்ல, தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறது. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி சென்றான். அப்படி என்று சொன்னால் இதன் மூலம் நான் சொல்லுகிறது, ஆலயம் நம்மை நீதிமானாக்குற இடம். ஆலயம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இடம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் பல இடங்கள்ல ஜெபிக்கலாம், வீட்டில் இருந்து ஜெபிக்கலாம். ஆனா ஆலயத்தில் போய் ஜெபிப்பது அது விசேஷமானது. இந்த ஆயக்காரன் ஆலயத்தில் போய் மார்போடு அடித்து கொண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தன்னுடைய தவறை அவன் உணர்ந்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நீதிமொழி 28:13 நம்ம படிக்கிறோம். அந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது, நாம் அதை உணரும் போது அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் பாவங்களுக்கு தக்கதாய் சரி கட்டாத தேவன். நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தவர், நம்முடைய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், ரத்தம் சிந்தினவர். அவருடைய ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்து கழுவி சுத்திகரிக்கிறது. இங்க ஆலயத்துல அந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்படுகிறான். ஆலயம் பாவிகளை மன்னிக்கிற இடம், நீதிமானாக்கப்படுகிற இடம். இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறது, ஆலயத்தின் நன்மையினால் நான் திருப்தி ஆவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆலயத்தின் நன்மையினால் நான் திருப்தியாக வேண்டும் என்று சொன்னார். தாவீது சொன்னாரே 122ஆம் சங்கீதம் 1 வசனத்துல, அவர்கள் ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன போது மனமகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லி, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மனமகிழ்ச்சியாயிருந்தேன். பரிசுத்த ஓய்வு நாள் நமக்கு மனமகிழ்ச்சி நாளாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஓய்வு நாளில நான் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னார். ஆலய வாஞ்சையுடையவர்களாக இருப்போம் என்று சொன்னார். ஆலயத்தின் நன்மையினால் நம்மை அவர் திருப்தியாக 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். மீண்டுமாய் இந்த இரவு வேளையில அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிற அந்த பிள்ளைகளை, ஒரு முக்கியமான செய்தி.
உங்களுடைய உள்ளத்தில் அதை பயத்துக் கொள்ளுங்கள். இந்த அனுபவத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். முதலாவதாக ஆலயம் கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம், நம்மோடு பேசுகிற இடம், நம்மோடு பேசுகிற இடம். மோசையோடு முகமுகமாய் பேசினார். மோசைக்கு எதிராய் சகோதரனும் சகோதரியும் பேசின பொழுது அவர்களை ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் அழைத்து அங்கே நியாயம் செய்தார். அப்படி என்று சொன்னார், முதலாவதாக ஆலயத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நமக்கு நியாயம் செய்கிறார். இரண்டாவதாக ஆலயத்தில் அன்னாளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறியது. நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற இடம், நம்முடைய ஜெபம் கேட்கிற இடம். எசேக்கியா ராஜா ஆலயத்தில் விரித்து வைத்து ஜெபித்தான் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பி அங்க அற்புதம் செய்தார். அப்படி என்று சொன்னா ஆலயம் நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற இடம். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஆலயத்துல 18 வருடமாய் கூனியா இருந்த ஸ்திரீ அற்புத விடுதலை பெற்றார். ஆலயம் நமக்கு ஒரு சுகம் தருகிற இடம், கர்த்தர் நம்மை தொடுகிற இடம். ஆலயம் ஒரு புதிய பலன் இருக்கும். எழுந்து நட என்று சொன்னா அற்புதம் நடந்தது. அப்ப ஆலயம் நமக்கு சுகம் தருகிற இடம். நான்காவதாக சொன்னேன், அந்த ஆயக்காரன் ஆலயத்துல ரட்சிக்கப்பட்டான். ஆலயம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இடம். அந்த ஆயக்காரனை நீதிமானாக்கிய இடம் ஆலயம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் தேவ பிள்ளைகளே, ஆலயத்தில் சென்று நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய தவறுகளை உணர்ந்து பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். நமக்காக சிலுவை சுமந்தவர், ரத்தம் சிந்தினவர், பாடுகளை அனுபவித்தவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பா, நம்முடைய பாவங்களை மன்னிப்பா, நம்மை நீதிமானாக்குவா. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தில் காணப்படும் பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாக முடியும். ஆலயத்தின் நன்மை குறித்த 4 காரியங்களை சொன்னேன். இந்த இரவில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்த நாட்களே எப்படி இருந்தாலும் கூட இந்த இரவில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆலய வாஞ்சையுடையவர்களாய் ஆலயத்திற்கு தவறாதபடி. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன், சிலவர் எவ்வளவுதான் பலவீனமா இருந்தாலும் ஆலயத்தில் வந்து விடுவார்கள். ஆனா அனைவரும் சின்ன காரணத்திற்காக ஆலயத்தை மிஸ் பண்றாங்க. இந்த இரவில் அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், ஆலய வாஞ்சையுடையவர்களா இருங்கள். ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆலயத்தின் நன்மை என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்க கிருபை செய்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக அடியேன் உம்முடைய சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறேனப்பா. இந்த இரவில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேனப்பா. ஆலயத்தின் நன்மை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன். ஆலயத்தின் நன்மை என்ன என்று சொல்லி வேத வசனத்தின் மூலம் நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆலயம் நீர் எங்களை சந்திக்கிற இடம், பேசுகிற இடம் அப்பா, எங்களுக்கு நியாயம் செய்கிற இடம். அதை உணர்ந்து நாங்கள் ஆலய வாஞ்சையுடையவர்களாய் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆலய வாஞ்சையுடையவர்களாய் மாறும்படியாக உம்முடைய கிருபையினால் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆலயத்தில் அன்னாளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறியது. எசேக்கியா தன்னுடைய பிரச்சனைகளை விரித்து வைத்து ஜெபித்த அற்புதம் செய்தீங்கப்பா. அப்படியே கர்த்தாவே ஆலயத்தில் கடந்து சென்று பிரச்சனைகளை சொல்லி ஒரு பெரிதான விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த இரவில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி ஆலயத்தில் கர்த்தாவே பரிசுத்த ஓய்வு நாளில 18 வருடமாய் கூனியா இருந்த ஸ்திரீ விடுவிக்கப்பட்டாளப்பா. ஆலயம் எங்களுக்கு சுகம் தருகிற இடம். எத்தனை ஆண்டுகள் வியாதியா இருந்தாலும் அற்புத சுகம் கிடைக்கிற இடம் ஆலயம். கர்த்தாவே இந்த வேளையில வியாதியோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற சில பேர் வியாதியினால ஆலயத்திற்கு செல்ல முடியாதபடி காணப்படுகிறார்கள். இந்த இரவில் அதிகாரமுள்ள நாமத்தில் நம்முடைய கிருபையினால் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே உம்முடைய கரம் வியாதியஸ்தர்களை தொட முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். 18 வருடமாய் கூனியா இருந்த ஸ்திரியை அழைத்து அற்புதம் செய்த கர்த்தர் அப்படியே இந்த இரவில விடுதலையை கொடுத்து தொடர்ந்து ஆலயத்திற்கு செல்லத்தக்கதான பலனை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. ஆலயத்தின் நன்மை உண்டாகட்டும் அப்பா. அப்படியே ஆலயத்தின் நன்மை கர்த்தாவே எங்களுடைய பாவங்கள் ரட்சிக்கப்படுகிற இடம். கர்த்தாவே பாவங்கள் இருந்த நாங்கள் விடுதலை பெறுகிற இடம், நீதிமானாக்கப்படுகிற இடம் அப்பா. அப்படிப்பட்டதான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆலய வாஞ்சையுடையவர்களாய் கர்த்தாவே சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக என்று சொன்ன வார்த்தையின்படி வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் ஆலய வாஞ்சையுடையவர்களாய் கடந்த நாட்களில் ஒருவேளை ஆலயத்தில் கடந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் காணப்பட்ட தடைகளை மாற்றி இந்த இரவில் ஒவ்வொருவரையும் விடுவித்து சரீரத்திலும் ஆத்மாவிலும் நேர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து ஆலய வாஞ்சையுடையவர்களாய் மாற்றும். இந்த வசனத்திற்கு இந்த செய்திக்கேற்ற ஆசீர்வாதத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கட்டளையிடும். உம்முடைய நாமத்தில் நம்முடைய ஜனத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும்.
மீட்பர் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.